வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் நேப்ரோசின் டேப்லெட்டோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபாக பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேப்ரோசின் டேப்லெட்டு, இந்த நேப்ரோசின் டேப்லெட் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் கிடைக்குது. நேப்ரோசின் 500+ மற்றும் நேப்ரோசின் 250+. இந்த நேப்ரோசின் 500+ல் நேப்ரோக்சன் 550 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நேப்ரோசின் 250+ டேப்லெட்டில் வந்து நேப்ரோக்சன் 275 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம இப்போ இந்த நேப்ரோசின் டேப்லெட்டோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாக இந்த நேப்ரோக்சன் அப்படிங்கிற அந்த மாலிகுல் பார்த்தீங்கன்னா பெயினை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து. நிறைய பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானம், எலும்பு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி போன்ற பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு டாக்டர் வந்து இந்த மாத்திரையை பரிந்துரை பண்ணுறாங்க. இதை பொதுவாக ஆர்த்தோ டாக்டர்ஸ் தான் பரிந்துரை பண்ணுறாங்க. எந்த மாதிரியான பிரச்சனைலாம் ஏற்பட்டால் இந்த மாத்திரை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், ஆன்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ், கவுட்டு, ஜுவைனல் ஆர்த்தரைட்டிஸ், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ் இந்த மாத்திரையை பரிந்துரை பண்ணுறாங்க. மேலும் இந்த மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து எலும்பு மற்றும் தசை வெளி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த மசில் பெயின், ஜாயிண்ட் பெயின், ஹெட்ஏக், டூத்தேக் மற்றும் மென்சுரல் கிராம்ப் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த மாத்திரை வந்து பயன்படுது. பொதுவாக இந்த மாத்திரை வந்து ஒரு பெயின் ரிலீஃப் மெடிசன். அதனால் டாக்டரை பரிந்துரைத்தால் மட்டும்தான் இந்த மாத்திரையை பயன்படுத்தணும். டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் யாரும் சுயமாகவோ அல்லது மெடிக்கல் ஷாப்பில் வாங்கியோ அந்த மருந்தை யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு மருந்து மாத்திரையாக இருந்தாலும் டாக்டரோட பரிந்துரைப்படி தான் பயன்படுத்தணும். ஏன்னா தெரியாமல் நீங்கள் பயன்படுத்தணும், அதனால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த மாத்திரைக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு இன்டைஜேஷன், அப்டாமினல் பெயின், நாசியா, ஹெட்ஏக், ரேஷ், எடிமா போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டாக்டர் பரிந்துரைத்த அளவை விட அதிகமாக எடுத்துக்காதீங்க. டாக்டர் பரிந்துரைத்தால் மட்டும் அந்த மாத்திரையை பயன்படுத்துங்க. இந்த மருந்துன்னு இல்லை, எந்த ஒரு மருந்து வாங்கினாலும் அதை வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். குறிப்பாக லேபிளை கவனமாக படித்து பார்த்து நீங்கள் வாங்கின மருந்து சரிதானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடுங்க. மேலும் சன்லைட்டில் படுற அளவுக்கு வைக்காமல் ஒரு கூல் அண்ட் ட்ரையான பிளேஸில் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.